ஐயையோ, இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் முடியவே முடியாது போலயே. ஏன் என்ன பேசுறாங்கன்னு போய் கேட்டுட்டு வாயேன். அப்ப எப்ப முடியும் முடியாதுன்ட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. ஐயா, ஒட்டு கேக்குற புத்தி ஒன்னும் எனக்கு இல்ல. அப்படியா? தெரியும் தெரியும். என்னடா தெரியும் தெரியும்? ஆமா. என்ன நோமா? இப்ப சொல்ல முடியாது, அப்புறம் சொல்றேன். ஐயா, நீ எப்பறமா சொன்னாலும் இந்த ஒட்டு கேக்குற புத்தி மாத்திரம் எனக்கு இல்லவே இல்ல. அப்படிங்களா மேடம்? ஆமா. ஏண்டி அக்கா, நீ என் கிட்டதான் சும்மா சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா இவரையும் விட மாட்ட போல. ஏய், என்னடா? என்ன மாமாவையே சும்மா சும்மா வரட்டிட்டு இருக்க? ஆமா, ஓ நோமா. கொண்டு போ மாமாவை. சும்மா இங்க இருந்து நொய் நொய் நொய்ன்னு இருக்கான். ஏன் மாமா? சொல்றான் மச்சான். இவ வாய் கொழுப்ப மாத்திரம் அடக்கவே முடியாதா மாமா? ஏன் முடியாது? அதெல்லாம் முடியுமே. அப்படியா? எப்படி மாமா? இன்னைக்கு ராத்திரி ஆகட்டும், நான் அடக்கி காமிக்கிறேன். டேய் குரங்கு, என்னடா பண்ணுவ? இவன் பெரிய இவரு. பேசுறத பாத்தீங்களா மாமா? நான் பாத்துக்கிறேன் மச்சான், நீ கவலைப்படாத. டேய், என்ன மேடம்? என்னடா பண்ண போற? அது மச்சா இருக்கான், இப்ப சொல்ல வேண்டாம் பாக்குறேன். அவன் இருந்தா என்ன இப்போ? சொல்றா, நீ என்னத்த புடிங்கிட்ட நானும் பாக்குறேன். கொய்யால என்னடா? என்ன? மொபலே. ஹோ, ஐயோ, நான் பயந்துட்டேன். இது மாதிரிலாம் பண்ணாத சரியா? மச்சான் இருக்கானேன்னு பாக்குறேன்டி மொபலே. ஏய், அப்படி என்னடா நீ பண்ண போற? இரு விதுன், அண்ணியும் அண்ணனையும் வெளி. நமக்கு வேற ஏதாவது ஷாப்புக்கு போகலான்னு சொல்லு. இப்ப பேக்ஸ் ஒன்றும் வேண்டாமா, பொம்மை வாங்கலான்னு சொல்லு போ. ஏய், என்னை துரத்தி விட்டு என்ன பண்ண போற? இல்ல இல்ல, நான் ஒன்றும் பண்ண போறது இல்ல. உன் மாமன் யாரா இருக்கான்ல, அவன் தான் ஏதோ சொல்லணுமா, நீ இருந்த டிஸ்டர்பன்ஸா இருக்குமா. அப்படியா மாமா? அப்படிலாம் இல்ல மச்சான், அவ அடிச்சு விட்றா. அடிங் அடிச்சு விட்றியா நீ? விதுன், கொஞ்ச நேரம் போ. அக்கா சொன்னா கேட்கணும். கொஞ்ச நேரம் போன்னு சொன்னப்ப சரி போகலான்னு நினைச்சேன். அக்கா சொன்னா கேட்கணும்னு சொன்னல, இனி நம்ப மாட்டேன்டி. மச்சான் போடா. ஓகே மாமா. இந்த குரங்கு சொன்னா உடனே கேட்டுருவான். அக்கா சொன்னா கேட்க மாட்டான். எரும மாடு போறான். வீட்டுல போயிருக்க உனக்கு. வாடா, உனக்கு என்ன சொல்ல இருக்கு? இப்ப ஏன் இப்படி கோவமா பாக்குற? ஆமா, அக்கா கறி நான் சொன்னா கேட்க மாட்டான் இவன். மாமங்கார நீ சொன்னா கேட்டுருவான். அதுக்கு அப்படி கோவமா இருக்க? சரி சரி, விடு விடு. என்ன விடு விடு? எரும மாடு. சரி. பொறுக்கி. எத? பொறுக்கி. சரி. கிறுக்கு பிடிச்சவன். ம் சரி. பைத்தியக்காரன். சரி. எரும மாடு எவ்வளவு திட்டினாலும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கு பாரு. மூஞ்சி ஆலயம் பாரு. டபராவாய். சரிடி, இப்ப எப்பதான் உனக்கு கோவம் தீரும்? ஏய், நீ என்னமோ சொல்லணும்னு சொன்னல, அதை சொல்லு. கண்டிப்பா சொல்றேன், ஆனா இந்த கோவம் வேண்டாம். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ பொத்து. சரி, இப்ப என்னன்னு சொல்லணும் அவ்வளவுதானே? ஆமா, ஏதாவது எடக்கு முடுக்கான்னு சொல்ற வேலை வச்சுக்காத. நீ நார்மலானா சொல்லுவேன். இவன் ஒருத்தன். சிரியாண்டி. சிரிக்கலாம் முடியாது. நார்மலாகு. சொல்லு, இப்ப என்ன? சிரியா, அழகா இருப்பல்ல. அழகா இருந்து நான் யார கெட்ட போறேன்? என்னதான்? ஐயே, உன்ன மாத்திரம் நான் கெட்டவே மாட்டேன். ஏண்டி? எனக்கு ஒண்ணு பிடிக்காது. மாமா பிடிக்க வைக்கிறேன். ஐயே. இப்ப என்ன, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியணும் உனக்கு, அவ்வளவுதானே? ஆமா, நீ என்ன புடிங்கிருவேன்னு தெரியணும். பாரு, வர வர மரியாதையே இல்ல. இதெல்லாம் கெட்ட வார்த்தடி. டேய், புடுங்கிறது கெட்ட வார்த்தையாடா? ஆமா. ஐயோ, முடியல. சரி, என்னன்னு சொல்லு. இங்க இருந்து ரூமுக்கு போனது நீ ஃப்ரெஷ் ஆகுவல்ல, அப்போ கரெக்டா பாத்ரூம் போவல்ல, அப்போ வைக்கிறேன்டி உனக்கு ஆப்பு. இப்போ ஏன் சம்பந்தமே இல்லாம ஆப்பு வைக்கணும்னு நினைக்கிற? பின்ன நீ தான் புடுங்கிடுவேன் எடுத்துருவேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, அதான் ஆப்பு வைக்கிறேன்னு சொன்னேன். அவனே, உனக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இருக்குடா. அதையும் பாத்துரலாம். என்ன ஒண்ணும் இல்ல. அப்புறம் பாத்துட்டே இருக்கீங்க? இல்ல, நான் எதுவும் பார்க்கல. டாட்டூ போட்ட இடம் வேதனை உண்டா? வேதனை இல்ல, ஆனா எனக்கு வீக்கம் இருக்கு. வீக்கமா? எப்படி? தெரியல, அந்த டாட்டூ போடுறவங்களே சொன்னாங்க சில பேருக்கு இது மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் உண்டு அப்படின்னு. அதனாலயே அவங்க ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க எழுதி. அதை நான் வாங்கி போட்டேன். 2 days தான் போட்டேன். அது எனக்கு ஈஸியா தெரியல, அதனாலயே எனக்கு அது போட தோணல. ஏன்னா நீ முதுகுலையா குத்தி வச்சிருக்க, ஆயில்மெண்ட் போட கஷ்டமாகிறதுக்கு. முதுகுல போடலதான், ஆனாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓ ஆமா,
வேற யாராச்சும் போட்டு விட்டா இன்னும் ஈஸியா இருக்கும். எதை? வேற யாரையாச்சும் சொன்னேன், உங்களை சொல்லல. ஓ, ஆமா, ஆனா நீங்க இப்போ வரைக்கும் ஏன் மேல கோவத்துல இருக்கீங்க? இல்லையே, எனக்கு எந்த கோவமும் இல்லை. ஒருத்தவங்களை பார்க்கும் போதே நான் கண்டுபிடிச்சிருவேன் இவங்க கோவமா இருக்காங்களா இல்லையான்னு. ஓ, ஆனா எனக்கு நிஜமாவே கோவம் இல்லை. நான் டாட்டூ போட்டதுக்கு கோவம் இல்ல? இல்லை. நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, ஆனா ஒரே ஒரு கோவம் இருக்கு. என்ன கோவம்? அந்த டாட்டூவை நெஞ்சில போடாம கையில எங்கேயாச்சும் போட்டுக்கலாம். ஏங்க, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதானே போட முடியும். ம் என்ன வைக்கமா? இல்லை. இப்போ ஏன் இவ்ளோ தயங்கி தயங்கி இருக்கீங்க? நான் உங்க பொண்டாட்டி தானே, எதுக்காக ஏன் கிட்ட இப்படி தயங்கி தயங்கி இருக்கீங்க? இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். போதும் உருட்டுனது. உருட்டுனது போதுமா? ஆமா. ம் சரி சரி, எனக்கு இன்னைக்கு இயரிங்ஸ் வாங்கி தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல நேற்று ராத்திரி, அதனால நீங்க தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். நான் தானே? சரி. ஏன் நான் தானேன்னு கேக்குறீங்க? நீங்க சூப்பராவே செலக்ட் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். அப்படியா? சரி. எப்பா இவங்களோட டிஸ்கஷன் முடியாது போலயே மாமா. ஆமாண்டா மச்சான், இதுக்கும் மேல நம்மளால வெயிட் பண்ண முடியாது. அதானே நானே கூப்பிடுறேன். பாவம் புதுசா கல்யாணம் ஆனவங்க கொஞ்ச நேரம் கூட பேசட்டோம்னு விட்டா அநியாயத்துக்கு ரொம்ப நேரமா நின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு வீட்ல எல்லாம் சமயமே கிடைக்காதா? டே மச்சான் ஓரா போகாத. பாருங்க மாமா, நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஐயோ முடியலடாப்பா. சரி விடு. விடுறதா? அதெல்லாம் கிடையாது. இப்பவே பிரிக்கிற அந்த லவ் ஜோடிங்கள. அண்ணே, அண்ணி, விதோன், எவ்வளோ நேரமா என்னதான் பேசிட்டு இருக்கீங்க? அது இயரிங்ஸ் வாங்க போகணும்ல, அத பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, ஓகே. அக்காவும் பொம்மைலாம் வாங்கணும்னு சொல்லிச்சிங்க. பொம்மைலாம் கம்மி விலையில கிடைக்குமாமே? ஆமா விதோன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ எனக்கு பொம்மை. எனக்கும் பொம்மை. சூப்பர் அண்ணி. அப்ப சரி போகலாமா? ரொம்ப நேரமா உங்களுக்காக தான் வெயிட்டிங். பேக் வாங்கலான்னு சொன்னா இவ, அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டா. சரி நீங்க பாப்பீங்க, பேசி முடிச்சிட்டு வருவீங்கன்னு நாங்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். ஏண்டா கூப்பிட வேண்டியதானே? ஆமா, அப்புறம் இளஞ்சோடிங்களை பிரிச்ச பாவம் எனக்கு இருக்கா? அண்ணி, எனக்கும் இயரிங்ஸ் வாங்கணும் அண்ணி. சரிடா, நமக்கு வாங்கலாம். எங்க வாங்க போகலாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், செம்ம பிளேஸ் இருக்காமே இங்க, பர்ச்சேஸ் பண்றதுக்கு போகணும்னா அங்கதான் போகணும்னு சொல்றான். அப்படியா? ஆமாக்கா, சூப்பரா இருக்குமா, போகலாம். அவ்வளவுதான், அப்ப எங்க ரெண்டு பேரையும் கையில பிடிக்க முடியாது உங்களால. ஏய், அப்படியெல்லாம் சொல்லி பயன்படுத்தாத. சீக்கிரமா பர்ச்சேசிங்லாம் முடிச்சிட்டு ரூமுக்கு போகணும். ஞாபகம் இருக்குல்ல அத்தையும் மாமான்னு சொன்னது? இருக்குண்ணே இருக்கு. அதெல்லாம் இல்லடா, நம்ம பொறுமையா பண்ணிட்டு போகலாம். இல்ல அதெல்லாம் அலோ கிடையாது. சீக்கிரமா பர்ச்சேசிங் முடிச்சிட்டு போகணும். இது புது பிளேஸ், நமக்கே தெரியாம கூட ஏதாவது தப்பு நடக்கலாம். அதனாலயே கொஞ்சம் முன்கூட்டி நேரமே போகிறது நல்லது. ஆமா மாமா, நீங்க சொல்றதும் சரிதான். இது என்னது? இதான் நான் சொன்ன ஸ்டோரு. இத பார்த்தா அப்படி தோணவே இல்ல. ஏய், வெளி தோற்றத்தை பார்த்து தப்பா எடை போடாத, உள்ள வா. நீங்க ஆபரேஷன்லாம் முடிஞ்சிருக்குன்னு சொன்னீங்க, ஆனா இதுல எந்த ஆபரேஷனுமே முடியலன்னு சொல்லி போட்டிருக்கே. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா, ஆபரேஷன் முடியலன்னு தான் போட்டிருக்கு. இல்ல டாக்டர், கொஞ்சம் நல்லா பாருங்க. ஆபரேஷன்லாம் முடிஞ்சிச்சு, காது தான் கேட்கல. ஓ மை காட். நர்ஸ், நீங்க பாருங்க. பாத்தீங்களா என்ன போட்டிருக்காங்க? ஆபரேஷன் முடியல. அப்படிதானே போட்டிருக்காங்க. இப்போ நம்புறீங்களா? டாக்டர், என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆபரேஷன்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகுதான் காது கேட்கலன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கூட சொன்னாங்களே. ஓகே, ஆனா எங்களுக்கு தெரியலையேங்க. இதுல ஆபரேஷன் போடலன்னு தான் இருக்கு. ரிப்போர்ட்ல என்ன இருக்கோ அதுதானே எங்களால சொல்ல முடியும். ஆமா சார், அப்படிதான் போட்டிருக்கு, ஆபரேஷன் முடியலன்னு. மை காட், அதனாலதான் இவங்களுக்கு ஒரு ரெக்கவர்மெண்ட் கூட தெரியலையா டாக்டர்? யா, கண்டிப்பா இருக்கலாம். நான் ஒருக்கே செக் பண்றேன். பண்ணதுக்கு பிறகு எதுனாலும் சொல்ல முடியும். கண்டிப்பா டாக்டர்.